நான் தமிழ் ஓவியரசி. இங்க சாய்ராம் காலேஜ்ல முடிச்சுட்டு பிஜி, எம்எஸ் பப்ளிக் ஹெல்த் வந்து நம்ம யூனிவர்சிட்டியில முடிச்சேன். 2018லேருந்து அ ஆக்டிவ் பிராக்டிஸ்லனாலும் ஒரு நாள் கூட பிராக்டிஸ் பண்ணாம இருந்ததில்ல. ஒண்ணு உறவினர்களுக்காகவோ, நம்மளுடைய சுய உ தேவைக்காகவோ, சித்த மருத்துவம்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு விதத்தில எனக்கு உடன் இருந்துகிட்டே இருக்கும். கல்லூரி படிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, அ கல்யாணம் ஆயிட்டு கருத்தரிச்சு, குழந்தை வளர்ந்து, குழந்தை பொறக்கிறது. இந்த விஷயம் ஃபுல்லாவே ஒரு சித்தா சென்டரா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது நாங்க யோசிப்போம். நாங்க சில அ எங்களுடைய ஒரு நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த மாரி ஒரு யோசனையில இருப்போம். அப்போ அந்த டைம்ல வந்து எங்களுடைய சீனியர் வந்து அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஃபுல் ஆஃப் முதல் மாதத்திலிருந்து 10 மாதம் வரைக்குமே வந்து சித்த மருத்துவம் நம்மளுடைய புக்ல இருக்கு பார்த்தீங்களா? 10 மாதத்துக்கு என்னென்ன மருந்து அதெல்லாம் குடுத்து, எந்த ஒரு தீட்டியும் கூட போடாம, அதெல்லாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணாங்க. நம்ம எதுவும் நம்ம வந்து புதுசா ட்ரை பண்ண வேண்டியதில்ல. ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. அத நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இன்னும் அத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு, கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணா போதும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு கொஞ்சம் இயல்பா கிடைச்சிருச்சு. உங்களால, எங்களுடைய சீனியர்ஸ்னால. அதுக்காக சில டெலிவரீஸ் எல்லாமே நாங்க வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சோம். கத்துக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ சில விஹெச்என் தெரிஞ்ச டாக்டர்ஸ்லாம் இருந்தபோது, அவங்க கூட போய் நின்னு பார்ப்போம் எப்படி பண்றாங்க. நெறைய கார்ட் அரவுண்ட் நெக்கெல்லாம் நார்மல் டெலிவரி பண்ணுவாங்க பிஹெச்சில. அது எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால என்னுடைய அ குடும்பத்தில எனக்கு கருத்தரிக்கும் பொழுதோ, என்னுடைய டெலிவரி அப்பயோ வந்து என்னால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா, போல்டா என்னுடைய தேவைகள என்னுடைய டாக்டர் கிட்ட சொல்ல முடிஞ்சது. ஏன்னா, இந்த ஒவ்வொரு அறிவுமே வந்து ஈஸியா எனக்கு கிடைக்கல. நான் ஒவ்வொரு டாக்டர் கிட்ட, ஒவ்வொரு பிராக்டிஸ்ல இருக்கும்போது கத்துக்கிட்டது தான். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, ஒரு 63 வயது தக்க அலோபதி டாக்டர். அவரு ஆயுர்வேதம் கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கூட எனக்கு கூட சேர்ந்து கொஞ்சம் வேலை செய்ற சந்தர்ப்பம் கிடைச்சது. அந்த மாதிரி ஒரு 4 டாக்டர் கிட்ட நானு கத்துக்கிட்டு, அவங்க கிட்டலாம் ஒரு கத்துக்கிட்ட விஷயம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கத்துக்கிட்ட விஷயம், நம்மளுடைய பேஷண்ட் ஹேண்டலிங்ல கத்துக்கிட்ட விஷயம், நெட்ல தேடி எடுத்த விஷயம். இது எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே எனக்கு இங்க ஃபுல்லாவே கிடைச்சது. ஸோ லைக் இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய நேரத்தையும், அவங்களுடைய காலத்தையும் நீங்க இவ்வளவு செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்ல. நீங்க சிஎம்இ வந்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவா குடுத்துடுறாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டு, இதிலிருந்து நீங்க ஒவ்வொன்னா டிஸக்ரிட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில டவுட்ஸ் வரணும். டவுட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவ வந்து அத கிளியர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஐ ஹோப் என்னுடைய 5 வருஷம் தேடல் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியா ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைச்சு, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு ப்ரிப்பரேஷன வந்து குடுக்கும். என்னுடைய இன்ஃபர்டிலிட்டி அண்ட் என்னுடைய கேஸஸ்ன்னு பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி முதல்லயே நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னு நமக்கு ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்ற டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல. நம்ம வந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா முடிச்சுட்டு இன்டர்ன்ல முடிச்சுட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் போவேன். எதுதான் போகணும்லாம் இல்ல. என்ன நமக்கு வாய்ப்பு இருக்கா? வீட்ல அலோவ் பண்றாங்களா? கையில காசு இருக்கா? எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெங்கலாம் போவோம். ஆனா எல்லாருமே கேட்கிற கேள்வி உனக்கு என்ன வேணும்? ஆனா, அந்த கேள்விக்கு பதில் அது என்ன கேளுங்கன்னு தெரியாது. அப்படி கேட்டு தெரிஞ்ச விஷயம் 2 விஷயம் என்னன்னா, ஃபெர்டிலிட்டி சென்டர்க்குள்ள போகாம இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள ட்ரீட் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபெர்டிலிட்டி சென்டர் போயிட்டு வராங்க பார்த்தீங்களா? அவங்கள ட்ரீட் பண்றது ரொம்ப கஷ்டம். எதனாலன்னா, சைட் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸ் காஸ் பண்ணத டீடாக்ஸ் பண்றதுக்கே 6 மந்த்ஸ் ஆகும் நமக்கு. அந்த டீடாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, நம்ப விட்டோம்னாவே அவங்க நார்மலா வந்து கன்சீவ் ஆவாங்க. ஸோ கவுன்சிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டாக்டர் வந்து ஒரு டாக்டரா இருக்கக்கூடாது. டாக்ட்ரின் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். யாருமே சென்சிட்டிவா இருக்கக்கூடாது. சென்சிபிளா இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொன்ன அந்த டாக்டருடைய மேஜரான திங். ஸோ அண்ட் அந்த விஷயம் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும்? நம்ம எங்க போய் எடுத்து வைக்கணும்லாம் யாருக்கும் யோசிக்க வேணாம். இங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஃபுல்லாவே தெரிஞ்சிரும். ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, நம்ம அட்டென்டிவா இருந்தோம்னா, புரியுதோ புரியலையோ, ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணீங்க. செகண்ட் டைம் அத ஃபாலோ பண்ணிட்டு என்ன டவுட்ஸ் இருக்கோ வந்து கேளுங்க. ஐ ஹோப் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்லாவே உங்களுக்கு எல்லாருக்கும் ஜூனியர்ஸ்க்கு வந்து இத நம்ம பிராக்டிஸ் பண்றோம், பண்ணல. 2வது சித்த மருத்துவம்னா வாத, பித்த, கபம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பத்தின ஒரு விமர்சனமும், ஒரு புரிதலும் கொஞ்சமாவது நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்காக இந்த ஒரு கிளாஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு மேண்டேட்டரியாவே எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்றது ஐ சஜெஸ்ட். நன்றி.